வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டாக்டர் பிஎம் டைம்ஸ். நான் உங்களின் டாக்டர் முருகேசன் பேசுகிறேன். நண்பர்களே, நாம் இந்த பிரிவில் டயபெட்டிஸ் அல்லது சர்க்கரை வியாதியின் இரண்டு மேஜர் டிவிஷன்ஸ், இரண்டு பிரிவுகள், டைப் 1 மற்றும் டைப் 2 டயபெட்டிஸை எப்படி எளிதாக கண்டறிவது, ஒருத்தருக்கு டைப் 1 டயபெட்டிஸ் வந்திருக்கா, ஒருத்தருக்கு டைப் 2 டயபெட்டிஸ் வந்திருக்குதா அப்படின்னு எப்படி நம்ம பகுத்தறியறது, எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத சிம்பிளாக நான் சொல்லித்தரேன். யூஸ்வலாகவே டைப் 1 டயபெட்டிஸுங்கிறது சிறு வயது குழந்தைகளுக்கு 10லேருந்து 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு தான் அதிகமாக வரும். அதுக்கு முன்னாடியும் வரலாம், பட் சிறு வயதில் தான் டைப் 1 டயபெட்டிஸ் வரும் மோஸ்ட்லி. டைப் 2 டயபெட்டிஸ் வந்து 40 வயதுக்கு மேல் உள்ள மிடில் ஏஜ்டு கடந்தவர்களுக்கு தான் அதிகம் டைப் 2 டயபெட்டிஸ் வரும். இதில் ஒரு சில ரேர் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். நான் சொல்கிறது பொதுவாக 90% மேல் டைப் 1 டயபெட்டிஸ் குழந்தைகளை பாதிக்கும். டைப் 2 டயபெட்டிஸ் என்பது நமது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனால், நம்ம குண்டாக இருக்கிறதுனால, நம்ம உடல் உழைப்பு இல்லாமல் போகிறங்காட்டி, நம்ம அளவுக்கு மீறி உணவு உண்பதால் 40 வயதுக்கு மேல் பெரும்பாலும் வரும். வேற டைப் 1 டயபெட்டிஸ்க்கான காரணம் என்னன்னா, அந்த இன்சுலின் உற்பத்தி செய்கிற பீட்டா செல் கம்ப்ளீட்டாக சின்ன வயசுலேயே டெஸ்ட்ராய் ஆகிறங்காட்டி டைப் 1 டயபெட்டிஸ் வருது. டைப் 2 டயபெட்டிஸ் எதனால் வருதுன்னா, நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனால், இந்த காலத்தில் நாகரிக காலங்களில் நம்ம அதிகமாக நகர்வதில்லை, தேவைக்கு அதிகமாக உணவு உட்கொள்கிறோம், எல்லாருமே ஐடியல் பாடி வெயிட்டை விட அதிகமாக இருக்கிறோம், குண்டாக இருக்கிறோம், ஒபீஸாக இருக்கிறோம். ஸோ இது போன்ற காரணங்களால் வருவது டைப் 2 டயபெட்டிஸ். டைப் 1 டயபெட்டிஸில் பீட்டா செல் மொத்தமாக அழிஞ்சிரும், இன்சுலின் செக்ரீஷனே இருக்காது. அதற்கு ஆட்டோ இம்யூனிட்டி ஒரு காரணம். நம்ம உடம்புல இருக்கிற அணுக்களை எதிர்த்தே நமது இம்யூனிட்டி வேலை செய்கிறங்காட்டி, அந்த ஆட்டோ இம்யூன் மெக்கானிசத்தினால பீட்டா செல் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆகிறங்காட்டி அந்த டைப் 1 டயபெட்டிஸ் வருது. வேற டைப் 2 டயபெட்டிஸில் பீட்டா செல் முழுசாக டெஸ்ட்ராய் ஆகாது. பீட்டா செல் இருக்கும், நார்மலாக கூட இருக்கும் ஒரு சிலருக்கு, இல்லை ஒரு சிலருக்கு ஒரு 20லேருந்து 30% பீட்டா செல் மட்டும் அழிஞ்சு போயிடும், மீதி பீட்டா செல் அப்படியே தான் இருக்கும். பட் டயபெட்டிஸ் வர்றதுக்கு, சுகர் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் இன்சுலின் சரியாக வேலை செய்ய முடியாது. நான் முதலே சொன்ன குண்டான மிடில் ஏஜ் கடந்தவங்களுக்கு தான் இது வருது. அவங்களில் ஃபேட் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிறங்காட்டி, அந்த ஃபேட் போய் டெபாசிட் ஆகிறங்காட்டி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்துடும். இன்சுலின் இருந்தாலும் அது வேலை செய்ய முடியாத நிலைமையில் இருக்கும். ஸோ அவங்களுக்கு டயபெட்டிஸ் வர்றது அதுதான் டைப் 2. அவங்களுக்கு பீட்டா செல் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும் டைப் 2ல். வேற டைப் 1ல பீட்டா செல்லே இருக்காது. அப்புறம் டைப் 1 டயபெட்டிஸ் வந்து ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் கம்மி. ஒரு 50%க்கு கீழே தான் ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் இஸ் அ காஸ். அவங்களுக்கு யூஸ்வலாக எப்படின்னா, ஒரு வைரல் ஃபீவர், ஏதாவது ஒரு தீவிர தொற்று ஏற்பட்டு அதற்கு நம்ம உடம்பு எதிர்ப்பு சக்தி வேலை செய்யும் போது, இம்யூனிட்டி வேலை செய்யும் போது, அது தெரியாதனமாக நம்ம பீட்டா செல்லே வேற பாக்டீரியாவோட ஆன்டிஜன் நினைச்சு டெஸ்ட்ராய் பண்ணிடும். அதுக்கு பேர் தான் ஆட்டோ இம்யூனிட்டி. அதனால வர்றது டைப் 1. ஸோ அதில் ஜெனட்டிக் ப்ரிடிஸ்போசிஷன் வந்து லெஸ் தென் 50% தான். வெராஸ் டைப் 2ல ஜெனட்டிக் ப்ரிடிஸ்போசிஷன் மோர் தென் 50%. அதாவது அப்பா அம்மாவுக்கு சர்க்கரை வியாதி இருந்தால் குழந்தைகளுக்கு 50%க்கு மேலே டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. நம்ம கூட பிறந்தவங்களை யாரோ ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இருந்தால், இல்லை ட்வின்ஸ் 2 பேர்த்தில் ஒருத்தவங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்தால், நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 60லேருந்து 70% டயபெட்டிஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜெனட்டிக் ப்ரிடிஸ்போசிஷன் மோர் இன் டைப் 2 டயபெட்டிஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா, டைப் 1 டயபெட்டிஸில் அந்த இன்சுலின் செக்ரீஷனே இல்லாமல் போகிறங்காட்டி நம்ம ட்ரீட் பண்ணோம்னா இன்சுலின் கொடுத்து தான் அதுக்கு வைத்தியம் பண்ணணும். வேற டைப் 2ல இன்சுலின் செக்ரீஷன் இருக்கும், இன்சுலின் வேலை தான் செய்யாது. ஸோ அதுக்கு மெயின் ட்ரீட்மெண்ட்டு மருந்து மாத்திரைகளை விட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். அவங்கள அதிகமாக எக்ஸசைஸ் செய்ய வைக்கணும், டயட்டிங் இருக்க வைக்கணும். அப்புறமா நம்ம மாத்திரைகள் கொடுத்தாலே ஒரு சில சமயம் போதுமானது. ஒரு சில நட்டங்களில் 80%க்கு மேலே பீட்டா செல் போனால் மட்டுமே அங்கே இன்சுலின் தேவைப்படும். வேற டைப் 1 டயபெட்டிஸில் கண்டிப்பாக நாம் இன்சுலின் கொடுக்க வேண்டி வரும். அப்புறம் இன்னொரு முக்கியமான வித்தியாசம், டைப் 1 டயபெட்டிஸோட வளர்ச்சி மிக வேகமாக இருக்கும். அந்த நோய் அறிகுறி ஆரம்பத்திலிருந்து முத்திர நிலைமை வர்றது ரொம்ப வேகமாக கடந்துடும், ரேப்பிடாக இருக்கும் இந்த growth, அதாவது அந்த வியாதி முத்தும் தன்மை. வேற டைப் 2 டயபெட்டிஸ் மெல்ல மெல்ல ஆரம்பிச்சு ஒருத்தருக்கு 40 வயசுல அவருக்கு அறிகுறிகள் தென்படுதுன்னா, குறைஞ்சது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாலேயே அந்த ப்ரீ டயபெட்டிஸுங்கிற ஸ்டேஜ் ஆரம்பிச்சு மெல்ல 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 அது வந்து பெருகி அது கடைசியில் முத்தின டயபெட்டிஸாக மேனிஃபெஸ்ட் ஆகும்.
ஸோ ரேப்பிடாக அது க்ரோ ஆகாது. வேற டைப் 1 டயபெட்டிஸ் ரேப்பிடாக ப்ரெசன்ட் பண்ணும். ரொம்ப சீக்கிரம் நம்ம கவனித்து வைத்தியம் பண்ணலைன்னா நம்ம பேஷண்ட்டை குழந்தைகளை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் டைப் 1 டயபெட்டிஸில் ஜாஸ்தி. பட் டைப் 2 டயபெட்டிஸ் வந்தவங்க அவங்க வாழ்நாள் ஏறக்குறைய முழு வாழ்நாளும் வாழ்வாங்க சில குறைபாடுகளோட. அவ்வளோ சீக்கிரம் இறந்து போயிட மாட்டாங்க. ஸோ டைப் 1 டயபெட்டிஸை ஏர்லியராக கண்டுபிடிச்சு ஏர்லியராக இன்சுலின் கொடுப்பது நல்லது. இன்சுலின் தான் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ் இன் டைப் 1 டயபெட்டிஸ். டைப் 2 டயபெட்டிஸை கண்டுபிடிச்சுன்னா ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ஐடியல் பாடி வெயிட்டுக்கு அவங்களுக்கு கொண்டு வரணும். உடல் உழைப்பை அதிகப்படுத்தணும், உணவை கட்டுப்படுத்தணும். அப்புறம் மருந்து மாத்திரைகள் போதுமானது. மருந்து மாத்திரைகளுக்கு கட்டுப்படாத போது தான் இன்சுலின் தேவைப்படும். இன்சுலின் தேவைப்படாதுன்னு நான் சொல்ல வரல. டைப் 2ல இன்சுலினும் தேவைப்படுது. பட் மருந்து மாத்திரைகள் கொடுத்து கட்டுப்படலைன்னா நம்ம இன்சுலின் கொடுக்கலாம். அப்புறம் டைப் 1 டயபெட்டிஸில் அது வரும்போதே காம்ப்ளிகேஷனோட கூட வர்றது ரொம்ப ரேர். காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஏன்னா அது வரும்போதே ஃபுல் ப்ளோன் டயபெட்டிஸ் வந்துடும். சீக்கிரமாக டயபெட்டிஸ் வந்துடும், எஸ்டாப்ளிஷ் டயபெட்டிஸ். ஸோ நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவோம். யூஸ்வலாக எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா, ஒரு சின்ன குழந்தை திடீர்னு வெயிட் லாஸ் ஆகும். ஒரு 2-3 மாதங்களில் 5 கிலோவுக்கு மேலே குறையும். திடீர்னு அது அன்கான்சியஸ் ஆயிரும். அதாவது அன்எக்ஸ்பிளைன்ட் லாஸ் ஆஃப் கான்சியஸ்ன்னு சொல்லுவாங்க. காரணம் விவரிக்க முடியாத ஞாபக சக்தி இழக்கிறது, மயக்கமாகிறது. என்ன காரணம்னே தெரியாது. திடீர்னு அந்த குழந்தை ஒரு 2-3 நிமிஷம் மயக்கமாயிரும். யூஸ்வலாக அது டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ்ங்கிற காம்ப்ளிகேஷனால் அது வரும். ஸோ டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ் டைப் 1 டயபெட்டிஸில் காமன். டைப் 2 டயபெட்டிஸ் அதே சமயம் மெல்ல மெல்ல வந்து மெல்ல மெல்ல பெருகி அப்புறமா நம்மளோட கவனத்துக்கு வரங்காட்டி, அது கவனத்துக்கு வர்றதுக்குள்ள ஏறக்குறைய அந்த நபருக்கு ஒரு 10-15 வருஷம் அவரோட பிளட் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக எச்சாகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ அந்த குளுக்கோடாக்சிசிட்டினால அது நம்ம கவனத்துக்கு வரும்போதே காம்ப்ளிகேஷனோட தான் நம்ம கவனத்துக்கு வரும். அது கூடவே அவங்களுக்கு பார்வை குறைபாடு, பார்வை மங்கி இருக்கும். கை காலில் எரிச்சல், பெரிஃபரல் நியூரோபதி இருக்கும். யூரின்ல ஆல்புமின் போக ஆரம்பிக்கும். நெஃப்ரோபதியோட ஆரம்ப நிலையாக இருக்கும். ஸோ காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் லேட் இன் ஆர் யூஸ்வலி ப்ரெசன்டேஷன் அப்போவே காம்ப்ளிகேஷனோட இருக்கிறது டைப் 2 டயபெட்டிஸ். ப்ரெசன்டேஷனோட போது காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாக டைப் 1 டயபெட்டிஸில் வர்றதில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப் 1 டயபெட்டிஸ் நம்ம வந்த குழந்தைகள் வந்து யூஸ்வலாகவே வி ஆர் மோர் ப்ரோன் ஃபார் இன்ஃபெக்ஷன்ஸு. அவங்களோட க்ரோத்து கம்மியாக இருக்கும். அப்புறம் அவங்களோட அகடமிக் எக்ஸலன்ஸ், அவங்களோட படிப்பில் கவனம் செலுத்த முடியாது. இது போன்ற இதுகளுக்கு காரணங்களால தான் அவங்க மருத்துவர்கிட்ட யூஸ்வலாக வருவாங்க. டாக்டர், என் குழந்தைக்கு திடீர்னு வெயிட் குறைஞ்சி போச்சு, 2-3 மாதத்துலேயே ஒரு 5 கிலோ குறைஞ்சி போச்சு, இந்த குழந்தை படிப்பில் கவனம் செலுத்த மாட்டேங்குது, மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்குது, டயர்டாக இருக்குது, அதனால கவனம் படித்து நல்ல மார்க் வாங்க முடியறதில்ல, அடிக்கடி அதுக்கு சளி காய்ச்சல், ஃப்ரீக்வெண்ட் இன்ஃபெக்ஷன், சளி காய்ச்சல் வருது. இது போன்ற காரணங்களால தான் ஒரு இல்லை திடீர்னு ஏதோ ஒரு சமயம் திடீர்னு மயக்கம் ஆயிடுச்சு, என்ன காரணம்னே தெரியல, இந்த மாதிரி கம்ப்ளைண்டோட தான் ஒரு டைப் 1 டயபெட்டிஸ் குழந்தைய அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டு வருவாங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கு ஒரு வாரம் முன்னாலேயோ ஒரு 15 நாள் முன்னாலேயோ ஒரு சிவியர் ஃபீவர் வந்து போயிருக்கும். அந்த ஃபீவர் யூஸ்வலாக வந்து போனதுக்கப்புறம் அந்த ஆன்டிபாடிஸ் வந்து நம்ம ஓன் செல் மேலே ஆக்ட் ஆகிறங்காட்டி அந்த பீட்டா செல் டெஸ்ட்ராய் ஆகி டைப் 1 டயபெட்டிஸ் வருது. அதே சமயம் டைப் 2 டயபெட்டிஸ் யூஸ்வலாக நம்மளுக்கு எப்படி வருவாங்கன்னா, அவங்களுக்கு இரவில் அதிகமாக யூரின் போகிறது, காம்ப்ளிகேஷன்ஸ் தெரிய வர்றது, அதாவது கண் பார்வை மங்குது, கை கால் எரிச்சல் வர்றது, கிட்னி பாதிப்புனால யூரின்ல ஆல்புமின் யூரின் வந்து நுரையா போகிறது, இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸோட நம்மளுக்கு வருவாங்க. அடுத்தது டைப் 1 டயபெட்டிஸ் யூஸ்வலி ஒரு சீசனல் ஆன்செட் இருக்கும். வின்டர் சீசனில் திடீர்னு அது வரும். வேற டைப் 2 டயபெட்டிஸில் சீசனல் ஆன்செட் இருக்காது. என்விரான்மெண்டல் ஃபேக்டர் அசோசியேட்டடாக இருக்கும் டைப் 1 டயபெட்டிஸில். நான் சொன்ன மாதிரி ஒரு வைரஸ் காய்ச்சல்னாலையோ ஏதோ ஒரு டாக்ஸின்னாலையோ என்விரான்மெண்டல் ஃபேக்டர் அசோசியேட்டடாக டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கும். வேற டைப் 2 டயபெட்டிஸில் தெர் இஸ் நோ அசோசியேட்டட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர். அது காய்ச்சலோடையோ வேற டாக்ஸின்ஸோடையோ தொடர்பு படுத்த முடியாது. அதுக்கு காரணமே நம்ம உடல் உழைப்பு குறைந்து உடல் உழைப்பை விட அதிகமாக நம்ம உணவு உண்டு நமது வெயிட் போடுறங்காட்டி அதனால் ஃபேட் அதிகமாகி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகி இன்சுலின் இருந்தாலும் வேலை செய்ய முடியாத நிலைமையில வர்றது தான் டைப் 2. வேற டைப் 1ல இன்சுலின் செக்ரீஷனே இருக்காது. பீட்டா செல் மொத்தமாக காலி ஆகிரும். அதனால்
அவங்களுக்கு இன்சுலின் சுரக்கிறதே இல்லாமல் போகும்போது கண்டிப்பாக இன்சுலின் கொடுக்க வேண்டியிருக்கும். இன்சுலின் கொடுத்தா ட்ரமாட்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அவங்க உடனே நல்லா வெயிட் போடுவாங்க, நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு வர சளி காய்ச்சலோட இன்சுலின்ஸ் எல்லாம் குறைஞ்சிரும். இன்சுலின் எடுத்துக்கிற ஒரு குழந்தை முறையாக வைத்தியம் பண்ணிச்சுன்னா அவங்க வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக மற்றவங்களால இருக்க முடியும். டைப் 2 டயபெட்டிஸ் அதே சமயத்தில் அவங்களோட சர்க்கரையோட அளவு கூட காம்ப்ளிகேஷன்ஸையும் அடிக்கடி ஸ்க்ரீன் பண்ணிக்கணும். அவங்க வருஷம் ஒரு முறையாவது ஆப்தமாலஜிஸ்ட் பார்க்கணும். கண்ணில் ஏதாவது கோளாறு இருக்கான்னு பார்க்கணும். நெஃப்ராலஜிஸ்ட் பார்க்கணும். கிட்னி ஒழுங்காக வேலை செய்யுதா, யூரின்ல ஆல்புமின் போகுதா இல்லையா அது பார்க்கணும். அடுத்தது அவங்களுக்கு கை காலில் எரிச்சல் இருந்தால் நியூரோபதி இருக்குதான்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு தகுந்த வைத்தியமும் கூட சேர்ந்து பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு சிம்பிளான வித்தியாசங்கள் டைப் 1 டயபெட்டிஸ்க்கும் டைப் 2 டயபெட்டிஸ்க்கும். ஸோ இதை நம்ம கவனத்தில் இருந்துட்டாலே, இதை நம்ம பார்த்தாலே, நம்ம வீட்டில் யாராவது ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் இருந்தாலே இப்படி ஈஸியாக பகுத்தறிஞ்சு அவங்களுக்கு டைப் 1 இருக்கா டைப் 2 இருக்கான்னு கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி வைத்தியம் பண்ணிட்டோம்னா நிச்சயமாக அவர்களாலையும் ஒரு நார்மல் மனிதர்கள் போல நன்றாக காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் வாழ்ந்து அவங்க லைஃப் ஸ்பேன் முழுசும் நார்மல் மனிதனோட லைஃப் ஸ்பேனோட இருந்து அப்புறம்தான் அவங்களுக்கு தொந்தரவு வரும். நன்றி நண்பர்.